ஏன் இன்னைக்கு காலையில குளத்துல போய் சிலம்பு சுத்திட்டு இருக்காருமா? வருத்தமா இருக்குமா எனக்கு? கோமாளி ஆகிட்டாங்கம்மா அவரை. நான் வருத்தப்பட்டு சொல்றேன் நான். நீ ஒரு நாட்டோட சீஃப் மினிஸ்டர் சார், சிலம்பு சுத்துற சார் வேலை. இன்னும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிலம்பு தெரியுமா? நான் கேக்குறேன். சும்மா கம்ப வச்சு இப்படி சுத்தம் சிலம்பு ஆயிடுமா? அது தமிழக பாரம்பரியத்தை காப்பாத்துறாரு போல சார். இல்லப்பா, உனக்கு தெரிஞ்சா பண்ணுப்பா. இது கோமாளித்தனமா தெரியாது. நான் சீரியஸா கேக்குறேன் தம்பி. இங்க இன்னொரு கட்சிக்காரங்களை கூட்டு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க, அதை கவனிக்கிறது தானே உங்க வேலை. அதுவும் எலெக்ஷன் இங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு உண்மையில வருத்தமா இருக்கு. அவர் வயசு என்னப்பா ஆகுது? சரி, நீ இப்ப சுத்துற, இதை பார்த்து எவனாவது ஓட்டு போட போறேன்னா? ஏய், சிலம்புனா சுத்துறாரு சீஃப் மினிஸ்டர் போட்டு போட போறேன்னா? அப்போ கோமாளி தானே உனக்குறாங்க. அதுவும் இந்த சேகர் பாபுக்கு வேலையே தான். போய் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு டான்ஸ் ஆட விட்டுட்டு இவரையும் அஜெக்டா ஞாபகம் இருக்காது? சீஃப் மினிஸ்டர் கோமாளி அப்ப அவரு பண்ணலாமா? எப்படி சீஃப் மினிஸ்டர்? அது வியாசர் பேர்ல அப்ப எரிஞ்சுக்கிட்டு சார் வீடு அப்பதான் டான்ஸ். எடப்பாடி பழனிசாமி இப்ப போய் சார் உங்க எடப்பாடி தானே உங்க தொகுதி, அங்க போய் சிலம்ப சுத்துங்கன்னு கூட எவனோ ஒருத்தன் ஐடியா கொடுக்குறானே வச்சுக்கேன். எனக்கு கொடுத்தம்பி அந்த கம்பெனி சொல்லிட்டு அந்த ஐடியா கொடுத்த மண்டையில போட்டு வர மாட்டாங்க. இப்படிதானே இருக்கணும் ஒரு சீஃப் மினிஸ்டர். யோ, சாதனை சொல்லி வாக்கு கேட்கணும். கோமாளியா நானு டை வச்சு காட்டுறதுக்கு? அப்ப ஒரு சுத்துறாருன்னா அவருக்கு போய் தெரியுமா, ஞாபகம் வச்சுக்க மாட்டாரான்னு கேக்குறீங்க? உங்களுக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கும் நான் சிலவற்றை செய்யலாம், சிலவற்றை செய்யக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியணும்ல. மற்றவங்களுக்கு தெரியாதுமா? நீங்க உங்களுக்கு உளவுத்துறை அறிக்கையெல்லாம் வருதுமா? 11 நாட்களாக துப்புரவு தொழிலாளிகள் கழிப்பிட வசதி கூட இல்லாமல் ரிப்பன் மாளிகை வாசலில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இன்று இரவு அவர்கள் அப்புறப்படுத்த போகிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். கூலி படத்தை கூட்ட போவீங்களா நீங்க? குறைந்தபட்ச அறிவு இருக்கும் ஒரு மனிதன் இதை செய்வானா? போனாரா இல்லையா? இப்படிப்பட்ட மனுஷன் கிட்ட போயிட்டு இவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேக்குறீங்க நீங்க? வேலை பாருங்க. நீங்க என்னங்க சார் இது மாதிரி சொல்றீங்க? எங்க அநியாயம் நடந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் தட்டி கேட்பாரு. ஏன்னா திமுகக்கு எதிராக வந்து எவ்வளவு பேசி இருக்காரு திரு விஜய். அவருடைய படம் ஜனநாயகனை வந்து தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன டேட்டுக்கு படம் ரிலீஸ் ஆகல. ஸோ எப்படி இடி சிபிஐ வந்து மத்திய அரசு பயன்படுத்துதோ இப்ப சென்சார் போர்டையும் அது மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு தன்னுடைய கண்டனங்கள் எல்லாம் முதலமைச்சர் பதிவு பண்ணியிருக்காரே சார். இப்படி கண்டனத்தை எல்லாம் பதிவு செஞ்சேன் தம்பி, சிலுத்து போயிட்டான், சில்லறை தூக்கி போட்டாரு. இது போல கண்டனத்தை தெரிவித்தால் உனக்கு எதிராக பேசுறவங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சு இப்படி பண்றீங்கன்னு பார்த்து திருப்பி கேட்பாங்கன்னா அறிவு இருந்தா நீங்க இதை தொடுவீங்களா? ஒன்று, உங்களுக்கு அடிப்படை அரசியல் அறிவே இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். விஜய் உங்க எதிரி, உங்களுக்கு ஒழிச்சு கட்டாம ஓய மாட்டேன், அதுவும் புள்ளை ஒழிச்சு கட்டாம ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாள். கம்முன்னு வேடிக்கை பாருங்க. நீங்க இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம கிட்ட கூடுதல் சீட்டு கேட்கறதுக்கு இந்த காங்கிரஸ்காரன் விஜய்க்கு சப்போர்ட் இருக்காரு. நீங்க அதைத்தான் உங்களோட கவனம் போடணும். இருக்க நானும் வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்போம். கண்டிக்க வேண்டிய ஆளு கண்டிக்காம கமுக்கமா கதவை சாத்திட்டு உட்காந்துருக்காரு. நம்ம ஏன் கண்டிக்கணும்னு ஒருத்தன் வந்து இந்த கண்டனத்துக்கு எடுத்துக்கிட்டு வரும்போது நீங்க சொல்லணுமா? நம்ம எப்ப சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர் கண்டிச்சாரப்பா? இல்ல கண்டிக்கல, அப்ப நான் ஏன் கண்டிக்கணும்? போய சொல்லுமா? நம்ம அதுவும் தெரியல. இதான் ஒரு லட்சணம். நான் என்ன சொல்றேன், வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். பிடிக்குது இல்ல, சிலம்பு கத்துக்கிட்டோன்றேன். என்ன சேர் போய் குளத்தூர்லேயே சிலம்பு கத்துக்கிட்டு அங்கேயே டான்ஸ் ஆடினு இருக்கு. பிரச்சனையே இல்லை. எனக்கு ஒரு என்ன வருத்தமா இருக்குன்னா, போய் இன்னைக்கு நீங்க தான் இந்த கீழடி எல்லாம் நீங்க இல்லை, உங்களுக்கு முன்னாடியே தோண்டிட்டாங்க. ஆனால் அதை வந்து படம் போட்டு காண்பித்தது நீங்கள் தான். எவ்வளவு ஒரு அறிவார்ந்த இனம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தறிவு பெற்ற இனம். இந்த உலோக காலம் கற்காலம்லாம் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி காலம் வந்து இங்க தமிழ்நாட்டிலேருந்து தொடங்குது அப்படின்றதெல்லாம் நீங்க படம் போட்டு காமிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு இனத்தை உங்களை போன்ற முட்டாள்கள் ஆடலாமா? எனக்கு அதான் கோபம். நீங்க தான் சொல்றீங்க பாருங்க, நம்ம மூதாதையர் எவ்வளவு அறிவார்ந்த சமூகத்தினர், நம்ம அந்த இனம் அந்த டிஎன்ஏ இருக்குதுன்னு சொல்றீங்க. நீங்க அதுலயும் ஒருத்தர் வந்து அன்னைக்கு நம்மகிட்ட பேசினாரு, சைமன் சரி ஒரு திமுக ஒருத்தர் கலந்து விட்டாரு.